வணக்கம். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். கிருபையும் சமாதானமும் என்பது நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பைபிள் வழியாகும். ஒரு உடன்படிக்கையிலும் பைபிள் அதை புதிய உடன்படிக்கை என்று அழைக்கும் ஒரு உடன்படிக்கையிலும் வாழும்போது, மேலும் பைபிள் தெளிவாக கூறுகிறது, தேவனுடைய கிருபையின் கீழ் வாழும் ஒருவர் மோசேயின் சட்டத்துடன் இனி எந்த பொறுப்பும் இல்லை என்று. அதன் சடங்குகள், பலிகள், கழுவல்கள், நன்கு சொல்லப்போனால் தண்ணீர் மூழ்கல்கள் ஆகியவற்றுடன் நாம் பைபிள் சொல்வதிலும் ஆண்டவரின் வார்த்தை வெளிப்படுத்துவதிலும் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பதற்கான காரணத்தை உங்களிடம் பேச விரும்புகிறேன். பைபிள் எங்கள் திசை காட்டியாகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த பைபிளின் மீது வழி நடத்தும் போது அல்லது பரிசுத்த பைபிளை நடைமுறைப்படுத்தும் போது அதே வார்த்தை நாம் செய்வதெல்லாம் வெற்றிகரமாகும் என்று கூறுகிறது. இன்று நான் உங்களிடம் இயேசுவின் நாமமும் அவருடைய பரம அதிகாரமும் கொண்ட நபரையும் பற்றி பேச விரும்புகிறேன். நான் ஒரு திருத்தூதன், மிகேல் ஆஞ்சலோ. நான் ரியோ டி ஜனீரோ, பிரேசிலில் இருந்து குளோபல் கிரேஸ் மிஷன்ஸ் மூலம் உங்களிடம் பேசுகிறேன். எவ்வளவு மகிழ்ச்சி மற்றும் மரியாதையை நான் கடவுளிடமிருந்து பெற முடிகிறது, அவருடைய தூதராக இருப்பது. நான் கடவுளின் வாயாக உங்கள் வாழ்க்கைக்காக பேசுவதால் என் இதயம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? அப்பொழுது இந்த நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் வாழ்க்கையை உண்மையில் யார் ஆள்கிறார்? நம்ம பெயர்களால் சூழப்பட்டு வாழ்கிறோம். சில நேரங்களில் அந்த பெயர்கள் வெளிப்படையாக அப்படிப்பட்டதாக தோன்றுகிறது. அவை சக்தி கொண்டவை. அவை மனிதர்களின் முடிவுகளை பாதிக்கும் பெயர்கள். சில பெயர்கள் பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கின்றன. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்கிறது, ஒரே ஒரு பெயர் மட்டுமே உள்ளது என்று. ஒரே ஒரு உன்னதமான பெயர். அந்த ஒரு பெயரானது மற்ற எல்லா பெயர்களுக்கும் மேலானதாக உயர்ந்து நிற்கிறது. புனித வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் அவரை மிகவும் உயர்த்தி இவ்வுலகின் எல்லா பெயர்களுக்கும் மேலானதொரு மகத்துவமான பெயரை அவருக்கு மகிமையுடன் அருளிச் செய்தார். இந்த வார்த்தை பவுல் எழுதிய கடிதங்களில் ஒன்றில் காணப்படுகிறது. அவர் 14 கடிதங்களை, 14 எபிஸ்தல்களை எழுதியுள்ளார். ஒரு தூதர் எழுதிய கடிதத்திற்கு இவ்வாறு பெயர். அவர் ரோமர் முதல் எபிரேயர் வரை 14 எபிஸ்தல்களை எழுதியுள்ளார். இவை தேவனின் ஆலோசனைகள் ஜென்டைல் திருச்சபைக்காக, அதாவது தங்கள் இரத்தத்தில் எபிரேயர் இரத்தம் இல்லாதவர்களுக்காக. நாம் தான் அந்தவர்களில் ஒருவர். கடந்த காலத்தில் எபிரேயர்களால் நாம் ஜென்டைல்களாக அழைக்கப்பட்டோம். இப்போது கிறிஸ்துவில நாம் அழைக்கப்பட்டோம். அந்தியோகியாவிலிருந்து முதன்முறையாக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டோம். கிறிஸ்தவர் என்பது கிறிஸ்து இயேசுவை நம்புகிறவர், மெசியாவை நம்புகிறவர், உன்னதமானவரை நம்புகிறவர் என்பதாகும். நல்ல மேய்ப்பரையும் உண்மையான திராட்சை தாவரத்தையும் நம்முடைய ஆத்துமாவின் தூதரும் தீர்க்கதரிசியும் உன்னத மேய்ப்பருமானவரையும் நம்புகிற மேய்ப்பரின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். அதனால இந்த பெயர்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, உன் இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மற்றும் உன் உதடுகளால் அவர் தேவன், ஒரே தேவனும் ஆண்டவரும் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அப்படியென்றால் பவுல் தன் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் இதனாலே தேவன் அவரை மிகுந்த உயர்வுக்கு உயர்த்தினார் என்று சொல்கிறார். அவருக்கு எல்லா பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயரை வழங்கினார். அதனால தெய்வீகத்தை பத்தி யோசிக்கும் போது, ஒரு ஆண்டவரை பத்தி கிரியோஸ்டன்னு யோசிக்கும் போது, ஒருவரை பத்தி யோசிக்கும் போது, மற்றும் ஒரே நபருக்கு மட்டுமே தேஸ்போதேஸ், அதாவது அதிகாரம், ஆட்சி, தெய்வீகத்தின் சக்தி இருக்கிறது. அதனால்தான் நாம் இந்த பெயரை துல்லியமாக நினைக்க வேண்டும். இந்த பெயர் மட்டுமே உள்ளது. ஒரே உண்மையான தேவன் மட்டுமே உள்ளார். இயேசுவே மட்டுமே உள்ளார். அதனால இயேசுவுக்கு எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர் உள்ளது. என் கேள்வி என்னன்னா, ஏன் இத்தனை பேர், கோடிக்கணக்கான மக்கள் வேறு பெயர்களால் ஆட்சி செய்யப்படுகிறார்கள்? வேறு பேர் எதுவும் இல்லை. எனவே பல்வேறு மத ரீதியான பெயர்கள் இங்கே பயன்பாட்டில் உள்ளன. உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் என நான் நினைக்கிறேன். இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மத அமைப்புகள் அனைத்தும் சாத்தானால் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டவை. உண்மையில் மனிதனேதான் அவன் ஒரு ஆன்மீக பெயரிடலை உருவாக்கி ஒரு பெயருக்கு, அதாவது மதத்தின் பெயருக்கு, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் பெயருக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்க தீவிரமாக முயன்றான்.
ஆனால் வசனம் சொல்கிறது, வானிலும் பூமியிலும் வேறு எந்த பெயரும் இல்லை, இயேசுவின் பெயர் மட்டுமே உள்ளது. அதனால இயேசுவை அறியாததால் மக்கள் ரட்சிக்கப்படவில்லை. யாராவது இயேசுவை அறிந்து அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் உலகத்துடனும் மத உலகத்துடனும் உள்ள பிணைப்பை முறித்து ராஜ்யத்தையும் நித்திய சத்தியத்தையும் வாழ ஆரம்பிக்கிறார்கள். சில நேரங்களில் மக்கள் நெருக்கடி, நோய், பயம் ஆகியவற்றால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அது இயேசுவை அறியாததால் தான். பைபிள் சொல்கிறது ஒரே ஒரு பெயர் மட்டுமே உள்ளது என்று. அது எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர். அப்படி என்றால் ஒரு நெறிமுறை காரணமாக நான் உங்களிடம் கேட்பேன், இந்த பூமியில எந்தெந்த பெயர்கள் தெய்வங்களாகவும் கடவுள்களாகவும் அழைக்கப்படுகின்றன? பல பெயர்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்தே மக்கள் பல கடவுள்களை வழிபட்டார்கள். பைபிள் அவற்றை பொய்யான கடவுள்கள் என்று அழைக்கிறது. ஒரு உருவப்படம், ஒரு சிலை மூலமாக கடவுளை வழிபடுகிறார்கள். நீங்கள் அறிந்திருக்கலாம், சங்கீதக்காரர் அவர்கள் வாயும் பேசாது, கண்களும் காணாது, மூக்கும் மனம் பெறாது, வாயும் பேசாது, கைகளும் தொடாது, கால்களும் நடக்காது என்று கூறினார். மற்றும் சங்கீதக்காரர் கவனமாக கூறினார், நம்புகிறவர் ஒரு உருவப்படம் அல்லது சிலையை கடவுளாக அழைத்தாலும் கூட அவர் அந்த சிலையைப் போலவே ஆகிறார், அதாவது உயிரில்லாதவராக. இதுவே நான் இப்போது வந்த காரணம், ஒரு வேண்டுகோள் மற்றும் ஒரு இரட்சிப்பு கயிறு வீசுவதற்காக. ஏனெனில் நாம் மிகவும் கடுமையான நாட்களில் வாழ்கிறோம். உலகம் குழப்பத்தில் உள்ளது. பைபிள் இந்த நாட்களை கடைசி நாட்கள் என்று அழைக்கிறது. அதனால நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலும் மேலான ஒரு பெயர் இருக்கிறது. எல்லா மதங்களின் எல்லா பெயர்களிலும் மேலான அந்த பெயர் இயேசு கிறிஸ்து. இது இயேசுவின் உயர்ந்த நிலை. பிலிப்பியருக்கு எழுதியுள்ள வார்த்தை மிகவும் மகிமையாக சொல்கிறது. தேவன் அவரை மிகுந்த உயர்வுக்கு உயர்த்தினார். அவருக்கு எல்லா பெயர்களிலும் மேலான ஒரு பெயரை வழங்கினார். அப்படி இயேசுவின் பெயருக்கு வானத்தில், பூமியில், பூமிக்குள் உள்ள எல்லா முழங்கால்களும் மடங்க வேண்டும். எல்லா நாவும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று பிதாவின் மகிமைக்காக ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள இந்த 3 முக்கியமான வசனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான மற்றும் உயர்ந்த நிலையை, அவருடைய தெய்வீக மகிமையை தெளிவாக குறிக்கின்றன. ஆனால் பாருங்கள், அடுத்த வேதாகம நூலில் பவுல் கொலோசையர் மக்களுக்கு எழுதுகிறார். அதில் முதல் அதிகாரம் 16-17 வசனங்களில் இப்படி சொல்கிறார், ஏனெனில் அவரில் எல்லா பொருள்களும் படைக்கப்பட்டன, வானத்தில் பூமியில் காணப்படுபவை காணப்படாதவை, சிங்காசனங்கள், அதிகாரங்கள், தலைமைகள், அதிகாரங்கள் அனைத்தும் எல்லாம் அவரால் உருவாக்கப்பட்டது. அவருக்காகவே. அவர் எல்லாவற்றுக்கும் முன்பாக இருக்கிறார். அவரில் எல்லாம் நிலைத்திருக்கிறது. இதனுடைய உண்மையான ஆழமான அர்த்தம் என்னவென்றால், இயேசு பெத்லஹேமில் பாலஸ்தீன தேசத்தில் மட்டும் பிறந்து தோன்றியிருக்கவில்லை. அவர் வெறும் மனித பெருமை மற்றும் புகழின் காரணமாக இந்த உலகத்தில் அதிகாரத்தையும் வல்லமையையும் பெற்றவர் கிடையாது. அவர் எப்போதும் தேவனாகவே இருந்தார். அவர் படைப்பாளி, பிரபஞ்சத்தை தாங்குபவர். அவருக்கே எல்லாவற்றிலும் முதன்மை உள்ளது. எல்லா பெயர்களிலும் உயர்ந்த பெயர், எல்லாவற்றையும் படைத்தவரின் பெயர்தான். எல்லாம் அவரில் நிலைத்திருக்கிறது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கை, இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஒப்புக்கொள்கிறீர்கள், நீங்கள் அவருக்கு கீழ்ப்படைகிறீர்கள் என்றால், அப்போது அறிந்து கொள்ளுங்கள், எல்லாம் அவரில் நிலைத்திருக்கும், உங்கள் வாழ்க்கையும் கூட. ஏன்? ஏனெனில் அவரிடம், இயேசுவிடம் முழுமையான அதிகாரம் உள்ளது. மத்தேயில் இயேசுவே சொன்னார், எல்லா அதிகாரமும் எனக்கு வானத்திலும் பூமியிலும் அளிக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 28:18. அதாவது அதிகாரத்தின் ஒரு பகுதி மட்டும் அல்ல. அவர் சொல்கிறார், எல்லா அதிகாரமும் வானத்தில், பூமியில் காணப்படாதவற்றிலும் காணப்படுகின்றவற்றிலும். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்வதை பாருங்கள். இயேசுவின் நாமத்திற்கு எல்லா முழங்காலும் மடங்க வேண்டும் என்று கூறுகிறார். இது தேவனுடைய நித்தியமான ஒரு கட்டளை. கிறிஸ்து ஆட்சி செய்யும் போது எந்த நிலையும் இறுதி அதிகாரம் பெற முடியாது.
ஒருவேளை நீங்கள் உங்கள் அளவுக்கு மிக அதிகமாக மிகப்பெரியதாக தோன்றும் ஏதோ ஒன்றை எதிர்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு நோய் அல்லது ஒரு வாழ்க்கை நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மன அழுத்தத்தின் ஆவியின் கீழ் இருக்கலாம். ஒருவேளை பயம் உங்கள் வாழ்க்கையை தடுத்து அதை முடக்கி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு இருண்ட மருத்துவ அறிக்கை அல்லது மனதை ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஒருவேளை மருத்துவர் உங்களுடைய மருத்துவ பரிசோதனை மருந்து சீட்டில் நீங்கள் ஒரு கார்சினோமா, ஒரு கட்டி அல்லது ஒரு கொடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கலாம். அப்போது இந்த பெயர்கள் மனித மனதில் அனுபவிக்கப்பட தொடங்கும் போது நீங்கள் நினைப்பீர்கள், வாவ், இது என்னை விடவும் என் திறனை விடவும் மிகப்பெரியது. ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், இல்லை, இது இயேசுவை விட பெரியது அல்ல. அவர் எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர். அதனால் இயேசுவின் போதுமான செயல் கிறிஸ்துவின் மகிமையை பெறுகிறது. மற்றும் தேவனுடைய செயல், கிறிஸ்து இயேசுவின் செயல் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால் அது என்னை தேவைப்படுத்துகிறது. அது கீழ்ப்படிதலை, வாழ்நாள் முழுவதும் கீழ்ப்படிதலை தேவைப்படுத்துகிறது. அப்போது அந்த சிலுவையில், அந்த மலை மீது, அது கோல்கொத்தாவில் ஒரு மண்டை ஓட்டின் வடிவத்தில் இருந்தது. அது எருசலேமின் மையத்தில் இருந்து 600 மீட்டர் தொலைவில் இருந்தது. அந்த சிலுவை ஒரு விபத்து அல்ல, அது ஒரு சீரற்ற தீர்ப்பின் விளைவு அல்ல. அது ஒரு நித்திய திட்டம், அது நித்திய நோக்கங்கள். ஏனெனில் அது ஆட்டுக்குட்டியின் பலி, இயேசுவின் பலி மற்றும் அவரது மரணம் அவை மாற்றீடானவை. மரணமும் உயிர்த்தெழுதலும் மீட்பானவை, அவை போதுமானவை. அதனாலதான் நாம் இயேசு எங்கள் ஒரே மற்றும் போதுமானவர் என்று சொல்கிறோம், இரட்சகர். இதன் அர்த்தம், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எதையும் அவருடைய திட்டத்தில் சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. இயேசு சிலுவையில நிறைவேற்றியது மனிதர்களால் எந்த விதமான சேர்க்கையும் தேவையில்லை. அவர் சிலுவையில் தொங்கும்போது கிரேக்கத்தில் டெலஸ்தை என்று கூறுகிறார், அதாவது இரட்சிப்பின் கிரியை முடிந்தது என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய அந்த இரத்தம் நம் பாவங்களை கழுவ போதுமானதாக இருக்கிறது. அவரது பலி, அவர் நமக்காக பாவமாக மாறினார், அவர் சிலுவையில் இறந்தார், அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தால் மீட்டார், நம்மை தம்முடைய கிருபையினால் நீதிமான்களாக மாற்றினார். மேலும் நம்முடைய கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கும் ஒரு விடுதலை பத்திரத்தை அவர் இன்றைக்கு நமக்கு வழங்கி இருக்கிறார். அவர் வெற்றி பெற்றார். அதனால புனித வேதாகமமானது மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது, முழுமையாக வணங்க தகுதியுடையவர் அந்த ஒரே ஒரு தெய்வம் மட்டுமே. அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவார். இது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தனிப்பட்ட செயல்பாடு. இது நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. இயேசு உங்கள் ஆண்டவராக இருந்தால் அவர் உங்கள் மனதின் ஆண்டவராக இருக்க வேண்டும். அவர் உங்கள் இதயத்தின் ஆண்டவராகவும் உங்கள் உணர்வுகளின் ஆண்டவராகவும் இருக்க வேண்டும். அவர் உங்கள் முழு வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க வேண்டும். அவர் பயம் பற்றியும் அவர் கவலை பற்றியும் ஆண்டவர். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, இயேசுவே உயர்ந்த அதிகாரம் என்று ஒப்புக்கொள்வது. மற்றொரு சக்தி வாய்ந்த தெய்வம் அல்லது முற்றிலும் மாறுபட்ட வேறொரு மத கோட்பாடுகளின் கீழ் வாழ்வது என்பது அனுபவ ரீதியாக மிகவும் ஆழமான மற்றும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமாகும். அதனால் கிறிஸ்து இதயத்தின் சிங்காசனத்தில் இருப்போது கவலை குறைய வேண்டும், பயம் தன் சக்தியை இழக்கிறது, நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. இயேசு உயர்த்தப்படும் போது பயம் தாழ்த்தப்படுகிறது. அதனால வேதாகமம் கூறுகிறது, ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும் என்று. நீங்கள் உங்கள் முழங்காலை மடக்க வேண்டிய சூழல் ஏற்படுமா என்பது இங்கே கேள்வி இல்லை. நிச்சயமாக இது எந்த நேரத்தில் நிகழும் என்பதே உண்மையான கேள்வியாகும். ஒவ்வொரு முழங்காலும் மடங்கும், ஒவ்வொரு நாவும் ஒப்புக்கொள்வது.
அதனால் இன்று நீங்கள் தன்னிச்சையாக ஏற்க வேண்டும். விண்ணகம் ஏற்கனவே உங்களை ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை, உங்கள் பெயர் தேவனின் கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை, அவர் எல்லாவற்றிற்கும் அதிகாரம் கொண்டவர் என்பதை, உங்கள் கதையை மாற்றவும், உங்கள் வீட்டை மீட்டெடுக்கவும், உங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்கவும், எந்த சூழலையும் மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உள்ளது என்பதை, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமளிக்கும் சக்தி கொண்டவர். நீங்கள் ஏன் இந்த பூமியில் இருக்கிறீர்கள், ஏன் தேவன் உங்களை பிறக்க அனுமதித்தார், ஏன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அறிய பைபிளில் அவர் உங்களுக்காக வைத்துள்ள நல்லவை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும், உங்களை ஒரு புதிய படைப்பாக மாற்றும். அதனால் நம்புங்கள், இயேசுவே ஒரே ஆண்டவர் என்று நம்புங்கள். அரியணை காலியாக இல்லை, இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிறார். அவர்தான் அந்த நாமம், அதுதான் காப்பாற்றும் நாமம், அதுதான் ஆட்சி செய்யும் நாமம், அதுதான் உயர்த்தப்பட்ட நாமம், அதுதான் நம் வாழ்க்கையை தாங்கும் நாமம். அதனால் இன்றைக்கு ஒப்புக்கொள், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு தொலைபேசி, மொபைல், ஐபேட், கணினி, செல்போன் மூலமாக நீங்கள் என்னை கேட்கிறீர்கள் என்றால் அது தேவன் உங்களை என்னை கேட்கச் செய்ததால் தான். தேவன் உங்களை என் உதடுகள் மூலம் கேட்கச் செய்தார். நான் ஆண்டவரின் ஒரு ஆசாரியரும் தீர்க்கதரிசியும் என்பதால். உங்கள் உதடுகளால் சொல்லுங்கள், இயேசுவே நீர் என் ஆண்டவர், நீர் என் இரட்சகர், நீர் என் மீட்பவர், நீர் என் இரட்சிப்பின் பாறை. நான் சரணடைகிறேன். இனி மதம், பலிகள் ஆகியவற்றின் அடிமையாக வாழ விரும்பவில்லை. மனிதர்களின் போதனைகள், தீய ஆன்மீக பாரம்பரியங்கள் ஆகியவற்றில் இருந்து இன்று ஆண்டவரே, நான் உம்மை என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று உங்கள் வாழ்க்கைக்கு ஒழுங்கும் அர்த்தமும் கிடைக்கும். அதே நேரத்தில் இதுதான் நடக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவி வெளிப்பட்டு உங்களை நம்ப வைத்திருக்கிறார். ஏனெனில் இது மனிதர்களால் ஏற்படும் நம்பிக்கை அல்ல, இது பரிசுத்த ஆவியால், பாவம், நீதியால் ஏற்படும் நம்பிக்கை. அவர் உங்களை நம்ப வைக்கிறார், அவர் இல்லாமல் வாழ்க்கை முடியாது என்று. யோவான் நூலில் இயேசு சொன்னார், என்னை தவிர நீங்கள் எதையும் செய்ய முடியாது, எதுவும் இல்லை, எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் சில விக்கிரகங்கள் இருக்கலாம், அவற்றை உங்கள் வீட்டிலிருந்து, உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் கழுத்திலிருந்து அகற்றுங்கள். ஏனெனில் அவர்தான் ஆண்டவர். உங்களுக்கு வழிகாட்டி தேவையில்லை, மெழுகுவர்த்தி ஏற்ற தேவையில்லை, பூமியின் தூளை நக்க தேவையில்லை, பலி செலுத்த தேவையில்லை, தூய்மைப்படுத்தும் கழுவல்கள் செய்ய தேவையில்லை. இரத்தம், ஹல்லேலூயா, இயேசுவின் இரத்தம் இதை ஏற்கனவே செய்துவிட்டது. அவர் உங்களுக்கு நீதியை ஏற்கனவே அளித்து விட்டார். அதற்காகவே அவர்தானே விலை செலுத்த வந்தார். நாம் செலுத்த வேண்டிய கடனின் விலை அது நம்மை எதிர்த்து இருந்தது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கல்வாரி சிலுவையில் அழித்து விட்டார். இன்று முதல் நீங்கள் சுதந்திரமானவர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர், நீங்கள் மீட்கப்பட்டவர், நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர். யாரும் உங்களை தேவனின் கைகளிலிருந்து பறிக்க முடியாது என்ற உறுதியுடன், மேலும் நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். நித்திய ஜீவன் எந்த மதத்திற்கும் சொந்தமான தேவனால் வழங்கப்படுவதில்லை. இயேசுவே மட்டும். அவர் சொன்னார், அவரை நம்புகிறவன் நிச்சயமாக நித்திய ஜீவனை பெறுவான், அவன் உடலில் இறந்தாலும் கூட. என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு தருணம், என்ன ஒரு நேரம். தேவன் உங்களை தயாரித்திருக்கிறார். நீங்கள் பிரேசிலில் இருந்தாலும், ஐரோப்பாவில், ஆப்பிரிக்காவில், அமெரிக்காவில், ஓஷனியாவில், ஆசியாவில், மத்திய கிழக்கில் இருந்தாலும் இந்த தருணத்தை இயேசு உங்களுக்காக தயாரித்திருக்கிறார். எந்த நேரம் இது? இது உங்கள் ரட்சிப்பின் நாள் அல்லவா? தேவனை புகழுங்கள். நான் ரியோ டி ஜெனைரோ, பிரேசிலிருந்து குளோபல் கிரேஸ் மிஷன்ஸ் மூலம் உங்களிடம் பேசுகிறேன். உங்க திரையில தோன்றும் இந்த தொலைபேசி எண்கள் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் 55 21 991 27 4554. நீங்கள் ரியோவில், பிரேசிலில் இருந்தால், எங்கள் ஆலோசனை சேவையை பெற விரும்பினால் நிலை தொலைபேசி எண் 2130 17 90 90. இன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் 2 பெரிய கூட்டங்களை தேவாலயத்தில் நடத்தப் போகிறோம் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள். காலை 9 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் நான் தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்வேன். கிறிஸ்துவின் தூய போதனை பற்றி நாம் இரகசியங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். பைபிள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வெளிப்படுத்தலின் மூலம் தேவனுடைய கிருபையின் இரகசியங்களை. அந்த இரகசியங்கள் என்றென்றும் மறைந்திருந்தன. ஆனால் அவை நம் அறிவுக்கு வந்தபோது நம் இருதயத்தின் கண்களை ஒளிரச் செய்கின்றன.
நீங்கள் உயிருள்ள கிறிஸ்துவை அறிய வாருங்கள். நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருப்பீர்கள். ஏனெனில் இந்த ஊழியத்தின் அடித்தளம் பைபிள் உண்மையை அறிவிப்பதே. நாம் பாடுவதும் புகழ்வதும் கூட தேவனுடைய கிருபையின் தெய்வீக போதனையுடன் தொடர்புடையது. ருவாமரிக்கா 3:20 இந்த பெரிய நகரமான ரியோ டி ஜெனைரோவின் மேற்கு பகுதியில் உள்ள கம்பினியோ என்ற பகுதியில இங்கேதான் எங்கள் பேராலயம் உள்ளது. இப்போது நாங்கள் ஒரு படத்தை காட்டுகிறோம். இங்கேதான் ஆராதனை நடைபெறுகிறது. இது உங்களுக்கான இடம். ஒருவேளை நீங்கள் கையில் கைப்பிடித்து வீடு வீடாக தேடி வந்திருக்கலாம், தேடிக்கொண்டே இருந்தீர்கள். ஆனால் இறுதியில் நீங்கள் அவரை கண்டுபிடிக்கவில்லை, அவர் உங்களை கண்டுபிடித்தார். எங்களுடன் வாருங்கள். நீங்கள் ஒரு உண்மையான தேவாலயம் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஒரு ஆரோக்கியமான போதனையை அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு சகோதரராக இருக்கும் ஒரு மக்களை சந்திப்பீர்கள். நீங்கள் குடும்பமாக வாழ்வீர்கள். ஆண்டவரின் ஜனங்கள் தேவன் புகழப்படுவாராகவும் உயர்த்தப்படுவாராகவும் இருக்கட்டும். நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த சந்திப்பை எப்போதும் தேவனுக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லும் வார்த்தையுடன் முடிக்க விரும்புகிறேன். அவர்தான் இந்த நிகழ்ச்சியின், எங்கள் தேவாலயத்தின், எங்கள் வாழ்வின் ஆண்டவர். எவாஞ்சலிக்கல் தேவாலய மக்களுக்கு கிறிஸ்து உயிருடன் இருக்கிறார். அவர் சுவிசேஷத்தை விரும்புகிறார். நான் முழு மரியாதையுடன், முழு அன்பும் கவனத்துடனும் அன்புக்குரிய ரொட்ரிகோ அம்ப்ரோசி மற்றும் ஃபாபியானா அம்ப்ரோசி, துர்போமில் சந்தை வலையமைப்பில் உள்ள விலா எமில் மெஸ்கிட்டாவை குறிப்பாக நினைவு கூற விரும்புகிறேன். ரியோ டி ஜெனைரோவில் அவர்கள் தேவனை மிகவும் நேசிப்பவர்கள், ஊழியர்களாக ஆண்டவரின் பணிக்காக சிறந்ததை வழங்கி சேவை செய்பவர்கள். ரெனாடோ விலாரின்ஹோ மற்றும் கிளாடியா ரிச்சர்ட் அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக தேவனை நன்றி கூற விரும்புகிறேன். ஜின்சானே, நாங்கள் நன்றாக உடை அணிவதை பற்றி பேசுகிறோம். ஜின்சானே என்பது நல்லா உடை அணிவதை அர்த்தம். அப்படி என்றால் ரெனாடோ மற்றும் கிளாட்டியா அவர்கள் தேவனின் பணியை நேசிக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள். அவர்களின் நிறுவனம் விசுவாசத்திலும் தெய்வீக அடித்தளங்களிலும் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இன்று அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவளிக்கிறார்கள். ஏற்கனவே 91 நாடுகளில் உள்ளூர் மொழிகளில் பரவியுள்ளது. உங்கள் அன்பிற்கு நன்றி. தேவன் உங்களை பரிசளிப்பாராக. ஜின்சேன், நாம் பரப்போம் உயரமா, நாம் முடிப்போம். பேர்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் என் இதயத்தின் மகிழ்ச்சி மிக அதிகம். ஏனெனில் இன்று உயிர்கள் ரட்சிக்கப்பட்டன. பைபிள் சொல்கிறது, பரலோகத்தில் விழா நடைபெறுகிறது, தேவதூதர்கள் மகிழ்கிறார்கள். ஏனெனில் ஒரு ஆத்துமாவின் விலை உலகத்தில் எந்த பணமும் அதை செலுத்த முடியாது. அந்த விலையை இயேசு தன் பலியால் செலுத்தினார். கருணையும் சமாதானமும் அப்போஸ்தலர் மிகேல் ஆண்டோலோ இயேசு கிறிஸ்துவின் பேரில் நான் உங்களை ரியோவில் எங்கள் பேராலயத்தில் எதிர்பார்க்கிறேன். கருணையும் சமாதானமும்